வம்ச வழிதனிலையே சுனாதரு உலக வாழ வழியை கண்டவரு. இவர் புத்தம் புதிய வித்தகரு புதுமை செய்ய வந்தவரு. பாவம் போக்க மனிதனாக பிறந்தவரு. அல்லேலுயா. யூத வம்ச வழிதனிலையே சுனாதரு உலக வாழ வழியை கண்டவரு. உங்களுக்கான ஒரு நேரம் 2 நிமிஷம் சுருக்கமாக நீங்கள் உங்களை பற்றி ஏதாவது 2 வார்த்தை சொல்லணும்னா நீங்கள் தயவுசெய்து மோஸ்ட் வெல்கம். அதனால் சுருக்கமாக வா ஜெயமாலினி, அந்த பிள்ளை என் பிள்ளை வா அப்படின்னு என்னென்ன எங்கள் வீட்டில் இருந்துட்டு படித்தா 2 வருஷம் இந்த வாத்தியார் உட்காந்துருக்கிறாரு. இவர் தான் அதுக்கு வாத்தியார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா விசேஷித்த வரம் பெற்றவர்கள், ஏற்றுக்கொள்ள வல்லவர்கள். ஏன்னா 92ஆம் வருஷத்துலேருந்து எனக்கு ஐயாவை தெரியும், தொடர்பில் இருக்கிறாங்க. இப்போ பல வேலையில் இருக்கும்போதுமே இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு எனக்கு, மெர்சிக்கு, எஸ்தருக்கு ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி செய்யலாமா, எவ்வளோ செய்வோம், எவ்வளோ அசைவோம், என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கரிசனையாகவே இருந்தாங்க. அவங்களோட சொந்த பணத்தை போட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு அவரோட விருப்பம். ஐயா முன்னாள் பேராயர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, இருந்தாலும் நம்ம மேலே கரிசனையாக நமக்கு எல்லாம் செய்கிறாங்க. அந்த காலத்துலேருந்து ஐயர் அம்மாவும் பிஷப் அம்மாவும் நல்லா கவனிச்சுக்குவாங்க, நல்லா அன்பாக பழகக்கூடியவங்க, நமக்காக இருக்கிறாங்க, நமக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் என்னையும் கடவுள் நல்சாட்சியாக இங்கே வச்சார். நானும் 10 வருஷத்துக்கு முன்னாடி பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் அதிலிருந்து வெளியில் வந்தோன்னே தான் இவ்வளோ கேவலமாக மோசமாக நம்ம அடிமையாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறத தெரியுது. அதில் எனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார வந்தோன்னே சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது. வேண்டிய அனைத்தையும் கொடுத்துருக்கார், அனைத்தையும் கொடுத்துருக்கிறார். ஒரு நபருக்கு என்ன கொடுக்கணுமோ அதுக்கு மேலேயே கொடுக்குறார், அனைத்தையும் செய்கிறார். ஆனால் அந்த பாவ பழக்க வழக்கத்தில் அடிமையாக இருந்தப்ப ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் அப்படி இருந்தோம், நம்ம ஏன் அப்படி இருந்தோம் இப்போ யோசித்து பார்க்கும்போது நமக்கு அருவருப்பாக இருக்குது. ஆனால் இப்போ கடவுள் தொட்டார், சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, தேவையானதும் இருக்குது. நல்ல ஐயா மாதிரி நட்புகள், தொடர்பு, தொடர்ந்து ஃபோன் பண்ணி எப்படி செய்யணும் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் 3 பேர்த்தையும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ இன்னுமே கிடைக்கிறது கஷ்டம். பிஷப்ட்ட அறிமுகப்படுத்தும் போது கூட என்னோட பிரியமான மகள் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நல்ல முன்னாள் பேராயரை நமக்கு தந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவ இருதயத்தில் வச்சுக்கிட்டோன்னா எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அவர் இல்லாமல் மற்றதெல்லாம் கிடைச்சி அதில் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, மன சஞ்சலம், வருத்தம், வேதனை தான் இருக்கும். கிறிஸ்துக்குள்ளார போகும்போது சில பாடுகள் வந்தாலும் அவர் கூட இருந்து நம்மளை வெற்றி அடைய வைப்பார். பேராயர் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் குருவானவர்களுக்கும் என்னோட வாழன் ஐயாவுக்கும் நன்றியை செலுத்துக்கிறேன். நன்றி ஐயா. எஸ்தர் பேசுங்க முன்பா 2 வார்த்தை. எஸ்தரும் அதே மாதிரி எங்கள் பிள்ளை. பிள்ளைன்னு சொல்ல வார்த்தையில் சொல்கிறது இல்லை, பிள்ளைன்னா பிள்ளை தான். ஃபோன் அடித்தோன்னே என்னப்பா அப்படின்னு கேட்பா. இந்த ஆள் தான் என்னப்பா அப்படின்னு. அது எனக்கு அது போதும் அந்த நாள் முழுவதும். இந்த பிள்ளைகளுடைய அன்பு ரொம்ப என்ன சொல்கிறது நெருக்கி. நம்ம 15 வருஷமாக இந்த ஊழியத்தை செய்துட்டு இருக்கோம். நானும் காலமாயிட்டாங்க. துர்ராஜ் அண்ணன் 2 பேர் கூவாகம் வருவோம். எங்கே நம்ம தெரியுமா? உங்களுக்கு தெரியுமில்ல, கூவாகம் வருவோம். உங்களோடையே நாங்கள் சுற்றுவோம் நைட்டெல்லாம். அப்புறம் அடுத்த நாள் விழுப்புரத்தில் அந்த இதில் மண்டபத்தில் மீட்டிங்கெல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் பிள்ளைங்க எங்களை சாப்பிடாமல் அனுப்பாதுங்க. அப்படி 15 ஆண்டு காலமாக இந்த ஊழியத்தை உங்களோடு கூட இருந்து செய்து வருகிறோம். கடவுளுக்கு நன்றி. எஸ்தர் எங்கள் பிள்ளை ரொம்ப மகிழ்ச்சி. எஸ்தர், நீ ஒரு 2 வார்த்தை பேசும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ்ல ஆண்டவரா, ஆண்டவருக்கு இந்த இடத்துல நிற்க வைத்த என் ஆண்டவருக்கு அதிகமாய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையான ஐயா அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய குருவான அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சக அருமையான அம்மாக்கள் வந்திருக்கிறீங்க, அருமையான சக தோழிகள் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாகவே கிறிஸ்துமஸினுடைய அன்பின் வாழ்த்துதல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு அம்மாங்களுக்கு தெரியும், பட் இன்னைக்கு வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அது தெரியுமான்னு எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக வேதாகமத்தில் நிறைய நிகழ்வுகள், நம்மளுடைய திருநங்கைகளை பற்றின குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது.
கிட்டத்தட்ட 127 நாடுகளை ஆண்ட ஒரு அரசவையில திருநங்கைகள் வந்து வேலை ஆட்களாக பணியமர்த்தப்பட்டிருந்தாங்க. பிறகு பல ராஜாக்களுடைய அரசவையினுடைய அதிகாரங்கள் திருநங்கைகளுடைய கைகளில் இருந்தது. போர் பயிற்றுவிக்கக்கூடிய பயிற்றுவிப்பாளராக திருநங்கைகள் இருந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்படி பல வரலாறுகள் நம்மளுக்கு உண்டு. அந்த வரலாறுகளை அருமையான ஐயா அதை படித்து அதை முழுமையாக உள்வாங்கி இன்னைக்கும் திருநங்கைகள் மத்தியில் இந்த பணிகளை தொடர்ந்து என்னுடைய காலம் இருக்கிற வரைக்கும் நான் என்னுடைய பிள்ளைகளை நினைவு கூறுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அருமையான ஐயா இதுக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து திருநங்கைகள் மீது கவனம் செலுத்துகிறாங்க. அது மட்டுமல்ல, நிறைய அவங்களுடைய பதவிகளில் இருந்தப்போ நிறைய உதவிகளை திருநங்கைகள் அவங்களுடைய கிட்டத்தட்ட பல 8 டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன் இல்லைப்பா, 8 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய நிறைய திருநங்கைகளுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அம்மாவுடைய தலைமையில அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்தி அதுல திருநங்கைகளுக்கான தள்ளுவண்டி கொடுத்தாங்க. ஒரு தள்ளுவண்டியின் விலை கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேற்பட்ட நல்ல உறுதியான தள்ளுவண்டி, 2 தள்ளுவண்டிகள், கிட்டத்தட்ட 200 திருநங்கைகளுக்கு மேற்பட்ட திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து கொடுத்தாங்க. எப்போ அன்போடு போய் எதை அப்பா எங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுத்தாங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டாலே உடனே செஞ்சிடறேன் மகளே அப்படின்னு சொல்லி மனமுகுர்ந்து அப்பாவும் அம்மாவும் இதை வந்து செய்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்பவுமே இந்த வருடமும் சில விஷயங்களை வந்து ஃபோன் பண்ணி நம்ம செய்யணும் எஸ்தர், நம்ம வந்து 3 பேருமே கலந்து பேசி நம்ம வந்து கட்டாயம் செய்வோம் அப்படின்னு சொல்லி மாலினியா இருக்கட்டும், சிஸ்டர் கஜோல் அவங்களா இருக்கட்டும், பட் எனக்கும் அப்பா தனிப்பட்ட விதத்தில் எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி கேதர் பண்ணி இந்த இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நிச்சயமாவே ஆண்டவருக்கு அதிகமாய் நான் நன்றியை சொல்றேன். நிச்சயமா அப்பாவுக்கும் நல்ல ஆரோக்கியங்களை கற்ற தொடர்ந்து உதவி செய்யணும். எல்லா காரியங்களிலும் தேவனாகிய கற்றவர்களோடு கூட இருந்து, ஏன்னா சமூகத்தினுடைய பார்வை அப்படிங்கிறது சற்று வித்தியாசமானது. ஏன்னா சமூகம் சூழல் அப்படிங்கும் போது எல்லா திருநங்கைகளுக்குமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அன்பு மட்டும்தான். நாம அன்பை கொடுத்தா நம்ம உயிரையும் தானமா கேட்டா கூட கொடுத்துடுற கெப்பாசிட்டி திருநங்கைகளுக்கு எப்பவுமே உண்டு. அதுல தானமா என்னன்னா அன்பு. நம்ம அன்பா பேசுறதுக்காக அன்பா பேசினா நல்லா இருக்குமேனு யோசிச்சு பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் திருநங்கைகள் எப்பவுமே. அதனாலதான் நம்ம நிறைய கூட்டத்தோடு இருக்கிறோம், நிறைய பிள்ளைகளோடு இருக்கிறோம், நிறைய உறவுகளோடு என்ன சண்டை வந்தாலும் என்ன பிரிவினைகள் வந்தாலும் ஆனாலும் நம்ம ஒற்றுமையா இருக்க காரணமே அன்புக்காக இயங்கக்கூடியதுதான். அந்த அன்பை கடைசி வரைக்கும் இந்த அன்பு நிலைத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மீது அன்பு வைத்துதான் இந்த பூமிக்கு மனிதனாய் பிறந்து மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்து அவருடைய அன்பை எவ்வளோ அன்பை கொடுக்க முடியுமோ அவ்வளோ அன்பை கொடுத்திருக்கிறார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வாழ்ந்த காலத்திலேயே திருநங்கைகளை பற்றின குறிப்பேடுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்துல கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு மேற்பட்டு எழுதப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. இயேசு இந்த பூமிக்கு வந்த போதும் திருநங்கைகளை நினைவு கூர்ந்து திருநங்கைகளை பற்றின வார்த்தைகளை வேதாகமத்துல சொல்லி இருக்கிறார். உன்னை என்னன்னா, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்களாக ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு நம்மளை போன்று, ஏன்னா இந்த சமூகத்துல நாம விளிம்பில் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இனம், நம்ம வந்து 1% கூட இல்லாத ஒரு மக்கள். ஆனாலும் இந்த சின்ன கூட்டத்தை கூட கடவுள் ஆண்டவராகிய இயேசு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சு நம்மீதும் அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பான இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அவரை மனப்பூர்வமாக அவரை தேவனாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிறிஸ்மஸ் தான் இந்த விழா.
இயேசுவை பற்றி ஒரு புரிதல், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இயேசு அன்பான கடவுள். அந்த அன்பாளர் எல்லோர் மீதும் அன்பு வைத்திருக்கிறார். நம்மளை போன்ற திருநங்கைகள், ஆண்கள், பெண்கள், மற்ற பாலின பாகுபாடற்று எல்லோருக்குமான அன்பை கொடுக்கிறவர். அப்படின்னு அவர் அன்பை கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல முன்னோட்டம். அந்த நல்ல கிறிஸ்துமஸ் விழாவினை அருமையான அப்பா அம்மா அதை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அருமையான அதுக்காக மீண்டும் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்தை கொடுத்த அருமையான போதகர் ஐயா அவர்களுக்கும் இவரோடு கூட பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே கூடி இருக்கிற அல்லது கிறிஸ்துமஸினுடைய அன்பின் வெளிப்பாடை சொல்ல வந்திருக்கிற அருமையான ஐயா அவர்களுக்கும் நன்றிதல் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திருநங்கைகள் சார்பாக அப்பா உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்பா. நன்றி நன்றி. கஜோலை பற்றி 2 வார்த்தை நான் சொல்லணும். அதாவது வந்து என்ன சொல்கிறது, எங்களுக்கு ரொம்ப அதிகமாக எங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஆள். அப்போ பேசிகிட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் எங்கள் பிள்ளைகளுக்கு செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்யணும், அவ்வளோதான். தனக்கு ஒன்றும் கேட்காது, என் பிள்ளைக்கு செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்யணும். பார்த்தா இங்கே நேற்றுக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நம்ம கூப்பிட்டு பாராட்ட பண்ணிடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த தென்னிந்திய திருச்சபை 75 ஆண்டு கொண்டாடி பெரிய விழாவெல்லாம் கொண்டாடணும். அப்போ வந்து கஜோல் வந்து இங்கிலீஷில் பேசினா, இங்கிலீஷில் பேசி எல்லா பக்கம் போயிடுச்சு. அப்போ எல்லாம் கேட்டாங்க, யாருன்னு கேட்டாங்க. எங்கள் பிள்ளைனா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படித்த பிள்ளைன்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்படி கஜோல் வந்து எப்படி எங்களுக்கு பழக்கங்கிறது ஒரு வார்த்தை சொல்லிடுவேன். இந்த கொரோனா சமயத்தில் நாங்கள் எல்லாத்துக்கும் உங்களை எல்லாம் வர வச்சு நாங்கள் இதெல்லாம் கொஞ்சம் உதவி செய்துட்டு இருக்கிற போல தான். அப்போ தான் இந்த பிள்ளை துடுக்கா என்கிட்ட பேசினேன். அப்போ வந்து கஜோல் எந்த நேரத்தில் பிஷப் கல்லூரியில் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு ஓகே தான். ஒரு நாள் நோட் நான் சொல்லவே மாட்டேன். நான் இருக்க காலங்களில் அப்படி இப்படியெல்லாம் உதவி செய்யணும். கஜோலுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஒழுங்கு செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப உதவி செய்தாங்க. கஜோலுக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கிறோம். ஒரு சில வார்த்தை சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வில் வரவேற்கிறேன். குறிப்பாக இது வந்து கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி என்று சொல்வதை விட நம்மளுடைய நிகழ்வு, அப்படித்தானே? நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து நம்ம எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுவோம். அதை விட இது வந்து ஏன்னா கிறிஸ்து பிறந்து அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்காக அவர் ரத்தம் சிந்தினவர். அவருடைய அந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுவதற்கு நாம் நிச்சயமாக கொடுத்து வச்சிருக்கணும். இந்த தருணத்தை வந்து நமக்கு வந்து நான் ஐயா பேராயர் ஐயா அப்படிதான் நான் அவரை பார்த்தேன் முதல்ல. கடைசி வரைக்குமே அவரை நான் பேராயர் ஐயாவா, என்னுடைய அப்பாவா, எங்களுடைய தகப்பனா தான் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா இது வந்து நான் என்னுடைய உதட்டிலிருந்து சொல்ற வார்த்தை இல்லை, என்னுடைய உள்ளத்திலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை. பொதுவாகவே கிறிஸ்துவர்கள் வந்து நம்மளை வெறுத்துருவாங்க. அவங்க சொல்லுவாங்க கோ டு ஹெல் அப்படிம்பாங்க. திருநங்கைகள் இந்த மாதிரி மக்களை பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு. ஐயா அவர்களை வந்து நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய தோழி ஜெயமாலினி, அவள் வந்து நான் நார்மலாக இருக்கும்போது எங்களுடைய ஆஃபீஸில் இருப்பா. அவள் பாட்டு பாடிட்டு இருப்பா, சர்ச்சுக்கு போயிட்டு வருவா. எதுவுமே எனக்கு அப்போல்லாம் தெரியாது. நிறைய நாள் நானும் ஜெயமாலினியும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போல்லாம் அவள் ட்ரெயின்லலாம் ஆண்டவர் பாட்டை பாடுவா, எல்லாமே பண்ணுவா. அப்போ பேராயர் ஐயா அவரை பற்றி நிறைய அப்போவே சொல்லியிருக்கா எனக்கு. நான் இங்கே இருந்தால் படித்தேன், இவங்க வீட்டில் இருந்தேன், அம்மா வந்து நீ சாப்பிட்டே அம்மா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடுலாம் சொல்லுவாங்க. கரூரில் இருக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பேராயர் ஐயா பற்றி எதுவுமே அப்போ தெரியாது. கொரோனா சமயத்தில் என்னுடைய மக்களுக்காக நான் வந்து நிறைய பேர்கிட்ட உதவி கேட்கும் போது ஐயா அவர்கிட்ட கேட்டேன். ஐயா வந்து என்னை வாங்கம்மான்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் போகும்போது முதல் வார்த்தை ஜெயமாலினி தெரியுமான்னு என்னை கேட்டாங்க. அப்படி தான் எங்களுடைய அந்த பழக்கம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ ஐயாட்ட நான் சொன்னேன், எங்களுடைய மக்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் செய்யணும்னு சொன்னும் போது கொரோனா சமயத்தில் எல்லாரும் ஒரு 5 கிலோ அரிசி, ஒரு 1 கிலோ பருப்பு அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் இப்படி தான் கொடுத்தாங்க எல்லாரும். ஆனால் ஐயா கொடுத்தது இப்படி கொடுத்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், இங்கே வந்திருக்கவங்கள பாதி பேருக்கு காய்கறி முதற்கொண்டு எல்லாமே கொடுத்து அரிசி வந்து மூட்டை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சிப்பமாக ஐயா கொடுத்தாங்க. ஜெயமாலினி கூட வண்டியில் வச்சு இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய விஷயம். அதாவது கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கக்கூடாது. கொடுக்கறதுக்கான அந்த எண்ணங்கள் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். கொடுக்கறது யார் வேணா கொடுத்துடலாம், அந்த எண்ணம் வரணும். மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் சொல்லும் போதுமே சொன்னாங்க, ஆணாதிக்கம் இல்லாத ஒரு நம்மளுடைய பிறவி, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது உண்மையாலுமே அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு இங்கே காதில் வந்து இருந்தது.
நம்மளுடைய இயேசு ஆண்டவர் வந்து பிறந்த தினத்தை வந்து உண்மையாலுமே இன்னைக்கு நம்ம திருநங்கைகளாக, ஏன்னா நம்ம அதிகமாக ஏங்குறது வந்து அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நம்மெல்லாம். தேவன் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கை இப்படி தான் வச்சுருப்பாரு. எல்லா சிலையிலையும் பார்த்துருப்பீங்கல்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோ அன்பு செலுத்துறேன் உங்க மீது அளவில்லாத அன்பு செலுத்துறேன் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். நிறைய நேரங்கள் நானும் வந்து ஜெயமாலி சொன்னது போல கோவப்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள், தவறான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து இன்னைக்கு ஆண்டவர் என்னைய இவ்வளோ மேன்மையா, முந்தா நாள் ஒரு நிகழ்வு நடந்தது, இன்னைக்கும் அதை என்னுடைய ஐயா அவர்கள் வந்து இந்த மேடையில சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா எனக்கு இது நிச்சயமா கிடைச்சிருக்காது. எப்பொழுதுமே தேவன் என்னை வந்து வாளாக்காமல் தலையாக்கிட்டு தான் இன்னை வரைக்குமே இருக்காரு. அப்படி இருந்ததுனால தான் இந்த மாதிரி இடங்களில் தேவனை பற்றி நாங்கள் சாட்சியாய் நிற்பதே வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து மதம் நிச்சயமா யாரையும் மாத்துறதில்லை. மனம், நம்மளுடைய மனதில் ஒரு ஓரத்துல ஏசப்பா குடியிருந்தா போதும், அப்புறம் அவரே வந்து நம்மளை இது பண்ணிடுவாரு. ஸோ அதுதான் நம்ம எல்லாருமே கேட்க வேண்டிய இது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கிறது சந்தோஷமா தேவனுடைய பிறந்த நாளை, நம்மளுடைய பிறந்த நாள் எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அதை விட அதிகமாக கொண்டாடணும். ஏன்னா தேவன் வந்து மனிதனை படைக்கும் போது அவர் எப்படி படைச்சார்? அவருடைய சுவாசம் கொடுத்து படித்தாங்க. ஸோ அதே போல தான் ஆணும் பெண்ணுமாய் நம்ம இருக்கோம். எப்படியும் நம்மளும் தேவனுடைய சாயலில் தான் நம்ம இருக்கோம். அதனால இந்த நாள் விசேஷித்த நாள். நமக்கு கிடைத்த இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய குருமார்கள் எல்லாமே ரொம்ப விசேஷித்தவர்கள் தான். ஏன்னா அவர்களுடைய அந்த விசேஷத்துடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம மேலே படுது. நிச்சயமாகவே அது நமக்கு ஒரு, இங்கிருந்து நீங்கள் என்னென்ன எண்ணத்தில் உங்களுக்கு என்ன தேவைகள், என்ன பிரச்சனைகள், என்ன கவலைகள் எல்லாம் இருந்தாலும் தேவன் அதை சந்திப்பார். அது ஒன்று தான் உண்மையாக சொல்லணும்னா, வேற ஒன்றுமே இல்லை. நம்ம கை நிறைய கொண்டு போயிடலாம், அது பிரச்சனையே இல்லை. மனது நிறைவோடு போகக்கூடிய ஒரே தேவன் நம்ம தேவன் தான். மன நிறைவோடு உங்களை எல்லாத்தையும் அனுப்புவார், நம்மளை எல்லாத்தையும் அனுப்புவார். இந்த நிகழ்வுக்கு இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்ட ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஐயாவோட ஃபோன் வந்து எனக்கு கைகாலெலாம் நடுங்கும். ஆனால் சில நேரங்கள் எடுக்க முடியாத சூழ்நிலை எனக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் அவருக்கு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பயம். ஏன்னா ஐயோ நம்ம எடுக்காமல் இருந்துட்டோமே, திருப்பியும் அவருக்கு பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு பயமே இருக்கும். பயம்னா வேற எதுவும் இல்லை, அவர் மீது நான் கொண்டுள்ள மரியாதையும் மதிப்பும், வேற எந்த பயமும் இல்லை. அந்த மரியாதை மதிப்பும் என்றைக்குமே இருக்கும். நம்ம இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்து இருக்கிற மாதிரி ஐயாவோட திருநங்கைகளுடைய அன்பும் எங்களுடைய அன்பும் என்றைக்கும் ஐயா கூட இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. நன்றி. இப்பொழுது நம்ம மத்தியிலே வந்திருக்கின்ற எங்களுடைய மூத்த அண்ணன் அவர்கள் இப்போ உங்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லுவார்கள். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பேராயர் அருமை சார் ஐயா அவர்களே, அம்மா அவர்களே, அருமை சகோதரர் திரு பாமணி ஐயா அவர்களே, அருமை சகோதரர் திரு சைமன் அவர்களே, பாஸ்டர் அவர்களே, வந்திருக்கின்ற மகள்களே, எனக்கு 75 வயசு ஆகுது. என்ன சொல்கிறேன், இந்த ஒரு வாரமா 10 நாளா என் மக்களுக்கு என் மகள்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் யோசிச்சேன், இவர் 2க்கும் ஆண் பிள்ளை இருக்கு. ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறார், ஒருத்தர் மெட்ராஸ் இருக்கிறார். உரிச்ச எடுத்துட்டார், என் மகள்களுக்கு செய்யணும்னா. இவர் முதலமைச்சருமான ஆனமலை வால்பாறையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் அதிகாரம் செலுத்தினவர். ஒரு ஃபோன் அடித்தா பிசுவர் காலேஜ் இத்தனை பேருக்கு சாப்பாடு பொண்ணு செய்யக்கூடிய எத்தனை பேருக்கு நன்மை செய்தார். நானே நிறையா பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன். நிறையா சொல்லிட்டு போனால் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டு ஐயா அவர்களுக்கு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஒருத்தர் திருமண்டலத்தில் எங்கள் டயசிஸில் வேலை செஞ்சார், நல்ல பொறுப்பில் இருந்தார். அவர் அதிகமாக குடிச்சிட்டு கோயம்புத்தூரில் ஐசியூவில் இருக்கிறார். அவர் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா கிட்ட சொல்லி ஏதாவது உதவி. நான் சொன்னேன், நல்லா குடிக்க சொல்லுங்க அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒரு படம் வந்தது, கூப்பிட்டாரு. இளங்கன மனுஷன் பாருங்க, பார்த்தேன், மூக்கு வழியாக டியூப் போயிட்டு இருக்குது, ட்ரெஸ் எடுத்து சொல்லி ஒரு 25,000 அனுப்பிச்சுட்டு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னாரு. ஆஸ்பத்திரிக்கு போவார், ஒருத்தர் பார்த்து ஜெபம் பண்ணுவார், தலையனுக்கு அடியில் 20,000 25,000 பணத்தை வச்சுட்டு வர்றார். ஏழை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் உதவி செய்த மனிதர், எல்லோருக்கும் உதவி செய்த கொடுத்தா. நீங்கள் ஐயா வீட்டுக்கு போயிருப்பீங்க, செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்க, எப்போது செக்யூரிட்டி இருப்பாங்க. அதிகாரம் இருந்தது, இப்போது அதிகாரம் இல்லை, அன்பு இருக்கிறது உங்கள் மேலே எல்லாத்துக்கும். 3 நிமிஷத்தில் முடிச்சார். கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார், எல்லா மக்கள் மீது அன்பு செலுத்தினார் என்பதுதான் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி. கடவுளுடைய அன்பினாலே நாம்
விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, வறுமையிலிருந்து, வெறுமையிலிருந்து, எல்லா நிலையிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். 3 அன்பு உண்டு. குறை அன்பு, நம்மை நேசிக்கிறவர்களே நேசிக்கிற அன்பு, மொய்க்கு மெய் வைக்கிற அன்பு, அது குறை அன்பு. இன்னொரு அன்பு நிறை அன்புன்னு சொல்லுவாங்க. உலகத்தின் பார்வையிலே, நம்முடைய பார்வையிலே, மனதிலே அது நிறை அன்பாக தெரியும். புண்ணிய பலன்களை எதிர்பார்த்து செய்கின்ற அன்பு, அது சுயநலமான அன்பு. 3வது ஒரு அன்பு உண்டு, இறை அன்பு. அது இயேசுவின் அன்பு, எல்லோரையும் நேசிக்கின்ற அன்பு, ஏற்றத்தாழ்வு பார்க்காத அன்பு, தீமை செய்தவர்களுக்கும் நன்மையை செய்கின்ற அன்பு, தன்னையே பிறருக்கு தருகின்ற அன்பு. அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு. அந்த அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களிலும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொன்னார். கிறிஸ்துவனிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த அன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பொன்னையும் பொருளையும் செலவழித்தால் அது குறைந்து போகும். ஆனால் அன்பை பிறரோடு பகிர்ந்து கொண்டால் அதனாலே புதிய உறவு வரும், புதிய வரவு வரும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிச்சிடறேன். 50 ரூபாய்க்கு பூ வாங்குறோம். அந்த பூ எங்க வச்சுக்கிறோம்? தலையில வைக்கிறான். 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு செருப்பு வாங்குறான். அது எங்க பண்றான்? இப்பொழுது அந்த பொருளின் மதிப்பு விலையில இல்லை, அது இருக்கும் நிலையில் தான் இருக்கிறது. இந்த பொருளுடைய மதிப்பு விலையில். நம்முடைய வாழ்க்கையும் அதுதான். இந்த உலகத்திலே நாம் பிறந்தது நமக்காக வாழ முடியாது, பிறருக்காக நாம் வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். நான் எழுதின ஒரு சின்ன கவிதை. பெண்ணே, தூங்கி கிடப்பவளே, தூண்டி புழுவனை துடிப்பவளே, ஏங்கி இருந்தவளே, இறைவனை வேண்டி நிறைந்தவளே, விழித்துக்கொள், வீறு கொண்டு எழு, கலியுகத்தில் புலியென பாய்ந்து வா, நீ வாழ வேண்டும். உங்களை தாழ்த்திக்காது, நீங்கள் வாழ வேண்டும். சமுதாயத்தில் நாம் எல்லோரும் ஒன்று, கடவுளுடைய பார்வையிலே நீங்கள் எல்லாரும் ஒன்று. கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்ட அந்த அன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். இந்த நாளிலே தன்னுடைய இதயத்தை திறந்து இந்த இடத்தை தந்த பாஸ்ரையா அவர்களுக்கும், அவரோட உதவி பாஸ்ரையா அவர்களுக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கும், குடும்பத்தின் மக்கள் அனைவருக்கும், உங்கள் அனைவருக்கும் கடவுள் நல்ல சுகபலன் ஜீவனையும் நீடி ஆயுளும் நிறைவான எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தெரிந்து காத்துக்கொள்வார். நன்றி. இப்பொழுது முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்கள் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை பேச. முதலாவது, இந்த திருவிழான்னு சொல்லணும், விழா என்று சொல்வதை காட்டிலும் கிறிஸ்து பிறப்பின் திருவிழாவை ஏற்பாடு செய்து இந்த விழாவின் கதாநாயகன் கூட சொல்லலாம். என்ன, பேராயர் என்று சொல்வதை காட்டிலும் அதற்கு மேலே ஏதாவது இருக்கான்னு யோசிக்கணும். இல்லை, திருமண்டலில் பேராயர்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். உங்களை போன்ற விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நேசக்கரம் நீட்டுகிற ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பேராயர் அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இதை ஒழுங்கு செய்வது என்பது, ஒருவேளை அதிகாரத்தில் பொறுப்பிலிருந்து ஒழுங்கு செய்வது என்பது வேறு. ஓய்வு பெற்ற பிறகு உங்களை மீண்டுமாக இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய மனதுக்கு வருகிற ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் விடைபெற விரும்புகிறேன். இங்கே ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பேசினாங்க, ஒரு சகோதரி. அவங்க ஒருவேளை என்ன மறந்துருக்கலாம், ஜெயமாலினி. 8 ஆண்டு காலம் ட்ரெயினில் ஒவ்வொரு நாள் நான் பார்ப்பேன் ஜெயமாலினி உட்காருப்பாங்க. எனக்கு ஒரு நாள் ஷாக் ஆகிடுச்சு. ஒரு அழகான ஒரு வேத, உங்களை பற்றிய ஒரு வேத போர்ஷன் எடுத்து அந்த ட்ரெயினை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தாங்க. வேத அந்த அன்னகர்களை பற்றிய பைபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அதை கொடுக்கும் பொழுது, பரவாயில்லையே, இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு ஆன்மீக ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்களே, என்னால் செய்ய முடியாத ஊழியம். ஆகவே அவர்களுக்கு நினைச்சு நான் பாராட்டுறேன். அடுத்தது, உங்களுக்காக நான் டெய்லி ஜெபம் பண்ண வேண்டும் என்ற ஒரு சிந்தையை உருவாக்கியவர்கள் ஐயா தான். ஜெபம் பண்ணும், ஜெபத்தினால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு பாவத்திற்கு மரித்து நீதிக்கு உயிர்த்திலிருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் காரணம். ஆகவே உங்களையும் சக மக்களாக பாவிக்க இந்த எங்களுக்கு இருக்கும். உங்களை சக மக்கள் நாங்கள் பாவிக்கலாம், உலகம் பாவிக்கணும். உங்களை பார்த்து நீங்கள் இந்த உலகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களை பார்த்து உங்களை சகோதரிகளாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உலக மக்களுக்கு உருவாகணும்.
அதற்காக நான் இறை மகனை வேண்டுவது என்னுடைய கடமை. ஆகவே என்னுடைய தனி ஜபங்கள்லையும் இந்த குடும்ப ஜபங்கள்லையும் உங்களுடைய வாழ்வு மற்றவர்கள் பார்வையில் சமமாக கருதப்பட வேண்டும் என்ற ஒரு வாழ்த்தும் ஒரு ஜபமும் எப்பொழுதும் எங்களுக்கு உண்டு. அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிற இந்த பேராயர் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஐயாவை பற்றி சொல்ல அவசியம் இல்லை. நம்ம ஐயா எல்லாமே உங்கள் மேல் கரிசனை உள்ளவர் தான். அது இந்த இடம் கிடைத்தது ரொம்ப சந்தோஷம். இந்த இடம் அதை விட சந்தோஷம். ஏனென்றால் இது மிகப்பெரிய ஊழிய நிறுவனம். ஒரு தனிநபர் ஆரம்பித்து இவ்வளோ ஒரு ஊழிய நிறுவனத்தில் ஒரு பிளஸட் பிளேஸில் அமர்ந்து நாம் இதை கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு என்னுடைய ஜெபம் உண்டு என்று ஆசி கூறி வாழ்த்து கூறி இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஐயாவுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திக்கற்றவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏனென்றால் இயேசுநாதர் அவர்களை தேடித்தான் வந்தார். மாட மாளிகை, கோடகோபுரம், அரண்மனை, அரியாசனம், சிங்காசனம் அதையெல்லாம் இல்லை. சாதாரண ஏழை குழந்தையாக மாட்டுத் தொழுவத்தில் அவதரித்தார். ஆகவே திக்கற்றவர்களுக்கும் பிள்ளைகள் நீங்கள்லாம் பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்க்கையில் எத்தனையோ விதமான அனுபவம் உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையெல்லாம் நினச்சி பார்த்தா எப்படி நீங்கள்லாம் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அத்தனை உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமூக ரீதியாக என்னையா இது இத்தனையே எதிர்கொண்டு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கடவுள் நிறைய கிருபை கொடுத்திருக்கிறார். அவை நம்ம யாரும் மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இயேசுநாதர் எல்லாருக்கும் உதவி செய்கின்ற, நம்மை போன்ற சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கின்ற கடவுள். ஆக ஒரே ஒரு சரணத்தை பாடின பிற்பாடு ஐயா அவர்கள் கிறிஸ்துமஸ் செய்தி வழங்கும்படியாக நான் கேட்கிறேன். காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும். இயேசுவே மரணம் இறங்கும், இயேசுவே மரணம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ. எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகா
மற்ற